बाप के सिवाय तो राजयोग कोई सिखला ही नहीं सकता। தந்தையை தவிர ராஜயோகம் வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. जब रिजल्ट देखी जाती है ரிசல்ட்டை பார்க்கும் फिर பொழுது ट्रांसफर हो जाते हैं। பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகி விடுகிறார்கள். रिजल्ट अच्छी हुई ரிசல்ட் நன்றாக இருந்தால் तो ट्रांसफर होंगे, பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆவார்கள். रिजल्ट अच्छी नहीं हुई ரிசல்ட் நன்றாக இல்லை என்றால் तो वहीं की वहीं उसी क्लास में पड़े रहेंगे। பிறகு அங்கேயே அதே கிளாஸில் கிடப்பார்கள். तो ये भी रिजल्ट देखा जाता है। அப்பொழுது இதுவும் கூட ரிசல்ட்டை பார்க்க வேண்டும். साक्षात्कार कराते जाएंगे और ट्रांसफर होते जाएंगे। சாட்சாத்காரம் செய்ய வைத்துக் கொண்டே இருப்பார், பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே இருப்பார்கள். काहे का साक्षात्कार कराते जाएंगे? எதனுடைய சாட்சாத்காரத்தை செய்து கொண்டே இருப்பார்கள்? ज्ञान में आने के बाद ஞானத்தில் வந்த பிறகு श्रीमत के अनुकूल ஸ்ரீமத் படி क्या क्या कर्म किए हैं என்னென்ன கர்மங்கள் செய்தோம், और श्रीमत के प्रतिकूल பிறகு ஸ்ரீமத்க்கு எதிராக विपरीत कौन कौन से कैसे कैसे விபரீதமான என்னென்ன எப்படிப்பட்ட கர்மங்கள் कर्म किए हैं செய்தோம், वो सब कर्मों का साक्षात्कार होगा। எப்படிப்பட்ட கர்மங்கள் செய்தோம், அந்த அனைத்து கர்மத்திற்கும் சாட்சாத்காரம் ஆகும். फिर ट्रांसफर हो जाएंगे। பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகி விடுவார்கள். आगे चल के तुम बच्चों का ट्रांसफर होगा। மாணவர் கேட்கிறார், பாபா பின்னால் குழந்தைகளாகிய உங்களுடைய கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். तो बेसिक से एडवांस और एडवांस से फिर பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்க்கு வந்தோம், பிறகு அட்வான்ஸில் இருந்து பிறகு எங்கே செல்வோம்? एडवांस से मालूम பாபா சொல்கிறார், அட்வான்ஸில் இருந்து மாலையில். एडवांस में ही रहेंगे या माला में आ जाएंगे? அட்வான்ஸிலேயே இருப்பீர்களா அல்லது மாலையில் வந்து விடுவீர்களா? सृष्टि का जो पहला पत्ता वाली आत्मा है, சிருஷ்டியின் முதல் இலை அந்த ஆத்மா, कृष्ण वाली आत्मा கிருஷ்ணர் ஆத்மா, दादा लेखराज की, தாதா லேக்ராஜின் ஆத்மா, वो उसकी पढ़ाई पूरी हो जाए। அவரின் படிப்பு முடிவடைந்து விடுகிறது. उसकी पढ़ाई पूरी होती है அவருடைய படிப்பு முடிவடைந்த பிறகு और शिव का काम खत्म। பிறகு சிவனின் வேலை முடிந்து விடுகிறது. शिव अपने वानप्रस्थी होकर के वानप्रस्थी स्टेज में चले जाते हैं। சிவன் வானப்பிரஸ்தியாகி வானப்பிரஸ்த நிலையில் சென்று விடுகிறார். जैसे जो वानप्रस्थी हो जाते हैं ना, எப்படி யாராவது வானப்பிரஸ்தி ஆகிவிட்டார்கள் என்றால் सन्यासी नहीं हो जाते हैं। சந்நியாசி ஆவதில்லை. सन्यास तो बाद में आता है, चौथी अवस्था। சந்நியாசம் பின்னால் வருகிறது, அது நான்காவது நிலை. लेकिन तीसरी अवस्था है वानप्रस्थी। ஆனால் மூன்றாவது நிலை வானப்பிரஸ்த நிலை. वाणी चलाना क्या? वाणी चलाना बंद। வாணி சொல்வது அதாவது பேசுவது நின்று விடுகிறது. वाण माने वाणी, வாணு என்றால் வாணி பேச்சு, प्र माने प्रकष्ठ, பிர என்றால் பிரகஷ்ட விசேஷமான ரூபத்தில், स्थ माने स्थित होना। ஸ்தித் என்றால் நிலையாகி விடுவது. वाणी से परे की स्टेज में स्थित हो जाते हैं। அதாவது வாணிக்கு அப்பாற்பட்ட ஸ்டேஜில் நிலையாகி விடுகிறார். तो माना उस समय तक जो जगत पिता की आत्मा है, அப்படி என்றால் அப்பொழுது வரை ஜெகத் பிதாவின் ஆத்மா वो परम धाम को
उतार लेती है सृष्टि पर। அவர் பரந்தாமத்தை இந்த சிருஷ்டியில் கொண்டு வந்து விடுகிறார். तो शिव रहते तो हैं, சிவன் இருக்கிறார் தான். क्या என்ன? शिव का पार्ट है तो சிவனின் பார்ட் இருக்கிறது தான், बाद में भी, பின்னாலும் लेकिन बोलते नहीं। பின்னாலும் கூட சிவனின் பார்ட் இருக்கிறது தான், ஆனால் அவர் பேசுவதில்லை. भाषणबाजी करना टीचर के रूप में, भाषणबाजी खत्म। டீச்சர் ரூபத்தில் பேசுவது, ஸ்பீச் கொடுப்பது, அதாவது சொற்பொழிவு செய்வது எல்லாம் நின்று விடுகிறது. फिर तो सदगुरु का रूप रह जाता है साकार। பிறகு சத்குருவின் ரூபம், சாக்கார ரூபம் மிச்சம் உள்ளது. जब तक मैं हूँ पुरुषार्थ करते रहो। பாபா சொல்கிறார், எப்பொழுது வரை நான் இருக்கிறேனோ அதுவரை புருஷார்த்தம் செய்து கொண்டே இருங்கள். பின்னால் बाद में क्या होगा? பின்னால் என்ன ஆகும்? पुरुषार्थ करना छोड़ देंगे? புருஷார்த்தம் செய்வதை விட்டு விடுவீர்களா? जब तक मैं हूँ पुरुषार्थ करते रहो। बाप कितना वर्ष रहेंगे? எப்பொழுது வரை நான் இருக்கிறேனோ அப்பொழுது வரை புருஷார்த்தம் செய்து கொண்டே இருங்கள். தந்தை எத்தனை வருடம் இருப்பார்? தந்தை எத்தனை வருடம் இருப்பார்? जबकि गाया हुआ है प्रजापिता ब्रह्मा भी 100 वर्ष के बाद चले जाते हैं। பிரஜாபிதா பிரம்மாவும் 100 வருடங்கள் கழித்து சென்று விடுகிறார் என்று மகிமை பாடப்பட்டுள்ளது. ब्रह्मा की बात नहीं बताई। பிரம்மாவின் விஷயத்தை பற்றி சொல்லவில்லை. कौन? प्रजापिता ब्रह्मा 100 वर्ष के बाद चले जाते हैं। யார்? பிரஜாபிதா பிரம்மா 100 வருடங்கள் கழித்து சென்று விடுகிறார். बाप आते ही है 60 वर्ष के बाद। தந்தை வருவதே 60 வருடங்கள் கழித்துத்தான். ब्रह्मा चला जाएगा तो बाप कोई रह जाएगा क्या? பிரம்மா சென்று விட்டால் பிறகு தந்தை இருந்து விடுவாரா என்ன? बाप भी चला जाएगा। தந்தையும் சென்று விடுவார். तो 40 वर्ष बैठ समझाते हैं। அப்பொழுது 40 வருடங்கள் இருந்து புரிய வைக்கிறார். 40 வருடங்கள் அமர்ந்து புரிய வைக்கிறார். कितना टाइम बताया? எவ்வளவு நேரம் சொல்கிறார்? कब से कब तक? எப்போது இருந்து எப்பொழுது வரை? सत्तर से लेकर 2000 1976 2018 வரை. ब्रह्मा चला जाएगा। பிரம்மா சென்று விட்டால் तो बाप भी जाएगा तो ना। பிறகு தந்தையும் கூட செல்வார் தானே. तो समझाने के लिए अच्छा ही टाइम देते हैं। அப்பொழுது புரிய வைப்பதற்காக நன்றாகவே டைம் கொடுக்கிறார். 40 वर्ष कोई कम थोड़े ही है। 40 வருடங்கள் குறைந்தது ஒன்றும் இல்லை தானே. ब्रह्मा द्वारा मनुष्य को देवता बनाने का कर्तव्य कब पूरा होता है? பிரம்மா மூலமாக மனிதர்களை தேவதை ஆக்குவதற்கான காரியம் எப்பொழுது முழுமையடைகிறது? 2018 में पूरा हो जाता है। யாரோ சொல்கிறார்கள் 2018 வரை. பாபா கேட்கிறார், 2018 வரை முழுமையடைந்து விடுகிறதா? अच्छा, நல்லது. जो भी मनन चिंतन मंथन करने वाले मनुष्य हैं, யாரெல்லாம்
மனன் சிந்தன் மந்தன் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களோ वो देवता बन जाएंगे 18 में। அவர்கள் 18 தேவதை ஆகிவிடுவார்களா? 18 में पढ़ाई पूरी होगी 18 படிப்பு முழுமையடைந்து விடுமா? या देवता बन जाएंगे? அல்லது தேவதைகள் ஆகிவிடுவார்களா? चल प्रथम आपका प्रत्यक्षता वर्ष 76 தந்தையின் பிரத்யட்சம் ஆவதற்கான வருடம்। 77 हुआ संपूर्णता वर्ष 77 சம்பூர்ணமான வருடம்। 78 से शुरुआत करें 78 இருந்து ஆரம்பித்தான் तो 2018 आता है। அப்பொழுது 2018 வரும்। तो 2018 में तो समझानी पूरी होती है। அப்பொழுது 2018 புரிய வைக்கும் காரியம் முழுமையடைகிறது। रियलाइजेशन कोर्स चलता है। ரியலைசேஷன் கோர்ஸ் நடக்கிறது। बाकी देवता बनने में भी तो टाइम लगेगा। மற்றபடி தேவதை ஆகுவதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும் தானே।